ஓம் சாந்தி. 2 நிமிடம் ஆத்மஸ்திதியில் இருந்து அதுக்கப்புறம் இந்த பாடத்தை துவங்கலாம். நான் ஆத்மா இப்பொழுது கலியுகத்தின் கொடூரமான சூழ்நிலைகளிலிருந்து மனம் புத்தியின் மூலமாக விடுபட்டு சங்கம யுகத்திற்கு வந்துவிட்டேன். சங்கம யுகமானது எனக்கு ஞானத்தின் 3வது கண்ணினை தந்திருக்கிறது. இந்த 3வது ஞான கண்ணை கொண்டு இந்த மகத்துவம் வாய்ந்த சங்கம யுகத்தில் மிக சரியாக கர்மங்களை செய்து என்னுடைய புண்ணிய கணக்கை சம்பாதிக்க தொடங்கிவிட்டேன். இந்த புண்ணிய கணக்குதான் அடுத்து வருகின்ற முழு கல்பத்திற்கு என்னுடைய பாக்கியத்தை நிர்ணயம் செய்கின்றது. நான் ஆத்மா பரமாத்மாவின் அன்பான குழந்தையாவேன். பரமாத்மாவே என்னை தேர்ந்தெடுத்து இந்த அற்புதமான ஞானத்தை தந்து பாக்கியத்தின் பேனாவையும் எனது கையில் கொடுத்திருக்கின்றார். ஃப்ரீ வில் என்று சொல்லப்படும் இந்த சக்தியினை இப்பொழுது பரமாத்மாவின் கட்டளைப்படி ஒவ்வொரு கர்மத்தையும் செய்து எனது மேலான பாக்கியத்தை உருவாக்கிக் கொள்வேன். ஓம் சாந்தி. ஓகே, சோ நேற்று சிஸ்டர் என்னதான் யாரு புத்திமதி சொன்னாலும் அவங்கவுங்களுடைய ஃப்ரீ வில் அப்படின்னு ஒண்ணு இருக்குது, அதனுடைய அடிப்படையில தான் செயல்படுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த பாயிண்ட் புரிஞ்சுதா உங்களுக்கு? இந்த நாடகத்துல பாருங்க, ஆத்மா பரமாத்மா இயற்கை, இது எல்லாமே கர்ம விதிகள் மற்றும் இயற்கையின் விதிகள், இது எல்லாமே சேர்ந்த ஒரு கலவைதான் இந்த நாடகம். இந்த நாடகம் அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த நாடகத்துல வருகின்ற ஒவ்வொரு காட்சியும் எதனுடைய அடிப்படையில் அமைகிறது அப்படின்னா, நமக்கு தெரியும் இயற்கையினுடைய விதிகளின் அடிப்படையில் செயல்படுகிறது. ஆத்மாக்களாகிய நாம சுக துக்கங்களை கர்ம விதியின் அனுசாரம் அனுபவம் செய்கின்றோம். அப்ப இந்த கர்ம விதியை நாம் முழுமையாக அறிந்து கொள்வதன் மூலமாக நம்ம இந்த நாடகத்துல ஹீரோ பார்ட் பிளே பண்ண போறோம். சோ நீங்க எல்லாம் ஹீரோ ஆவதற்கு ரெடியா இருக்கீங்களா? ஹீரோ ஆவதற்கு ரெடி ஆயிட்டீங்களா இல்லையா? ரெடியா இருக்கோம் சிஸ்டர். யாரு நம்மளோட டைரக்டர்? யாரு நம்மளோட? சிவபாபா. சிவ பரமாத்மா. சிவ பரமாத்மாவுடைய டைரக்ஷன் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? பெர்ஃபெக்டா இருக்குமா இம்பெர்ஃபெக்டா இருக்குமா? பெர்ஃபெக்ட். பெர்ஃபெக்ட்டா அதுல ஏதாவது குழப்பம் இருக்கா? இருக்காது சிஸ்டர். வகுத்து கொடுத்த பாதை எப்படி இருக்கும்? அந்த பாதையில தடம் பிறழாமல் நடக்க வேண்டியதான் நம்மளோட வேலை. ஏற்கனவே அவரு பாதை போட்டு கொடுத்துட்டாரு. பிரம்மா பாபா அந்த பாதையின் படி நடந்து அவர் என்ன ஆயிட்டாரு? த ஃபர்ஸ்ட் ஆத்மா. அவர் தான் யார் ஆக போறாரு? லேக்ராஜ் என்பவர் தான் பிரம்மா பாபா. அவருக்கு பேர் கொடுத்தாரு சிவபாபா. அவரு சத்தியுகத்தின் முதல் இளவரசர். இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும்ல? நம்ம ஏற்கனவே கிளாஸ்ல சொல்லி இருக்கிறோம். சத்தியுகத்தினுடைய முதல் இளவரசர் யாரு? சத்தியுகத்தினுடைய முதல் இளவரசர் யாருப்பா? லேக்ராஜ் என்பவர் தான் கிருஷ்ணர். அந்த ஆத்மா தான் கிருஷ்ணராக பிறக்க போகுது. ஆத்மா ஒண்ணுதான். அதனுடைய கடைசி பிறவியில அவருக்கு பேரு லேக்ராஜ், லக்கிராஜ்னு சொல்லுவாங்க, லேக்ராஜ்னு சொல்லுவாங்க. முதல் பிறவியில அவர்தான் ஸ்ரீகிருஷ்ணர். நம்ம எல்லாம் ஸ்ரீகிருஷ்ணர் ஸ்ரீகிருஷ்ணர்னு கொண்டாடுறோம்ல,
அதே ஸ்ரீகிருஷ்ணர் தான் சத்தியுகத்தின் இளவரசர். அப்போ அந்த ஸ்ரீகிருஷ்ணர் ஆட்சி புரிகின்ற அந்த சத்தியுகத்துல நாமளும் ஒரு பார்ட்டா இருக்கணும் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அது சின்ன விஷயமா பெரிய விஷயமா? அஹ்? பெரிய ஒரு பெரிய பாக்கியம் இல்லையா? ம். அப்ப அந்த சத்தியுகத்துல ஃபர்ஸ்ட் நம்ம வர்றது, அதுலயும் ஸ்ரீ கிருஷ்ணரோட நெருங்கிய சம்பந்தம் தொடர்புல, அவரோட க்ளோஸ்டு சர்க்கிள்ல க்ளோஸ்டு உறவினர்களாக வர்றதுங்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியமாக இருக்க முடியும். அப்ப இந்த லேக்ராஜ் என்பவர் பரமாத்மாவினுடைய படிப்பினையை அவர் தாரணை பண்ணி, அவர் தனக்குள்ள என்ன பண்றாரு, இன்கல்கேட் பண்ணி ஆத்மாவை சம்பூர்ண தூய்மையாக்கி சத்தியுகத்தின் ஃபர்ஸ்ட் ரேங்க் சோல். இது படிப்பு தானப்பா, இது ராஜயோக தியானம்ங்கிறது. இது படிப்பா வேற ஏதாவதா? ஆன்மீக படிப்பு தான் சிஸ்டர். ஆன்மீக படிப்பு. நம்ம எல்லாரும் எதுல உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னா ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலத்தியத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். நம்ம எல்லாரும் இறை மாணவர்கள். பரமாத்மாவினுடைய 3 முக்கியமான ரோல் என்ன அப்படின்னா தந்தை, ஆசிரியர், சத்குரு. சோ இந்த ஃபீலிங் உங்களுக்கு வருதா? பரமாத்மா ஆசிரியராக வந்து இந்த ஞானத்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு, நான் அவருடைய இறை மாணவன். இந்த ஃபீலிங் எல்லாருக்கும் வந்திருக்கா? சொல்லுங்க. வந்துரு வருது. எல்லாரும் சொல்லுங்க, வாட்ஸ்அப்ல இருக்கிற எல்லாருமே சொல்லுங்க. பாருங்க, இறைவனே பரமாத்மா, இறைவன் பரமாத்மாவே பரம ஆசிரியராக வந்து நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். நாம எல்லாருமே இறை மாணவர் அப்படின்ற ஃபீலிங்ல உட்கார்ந்து படிக்கணும். நமக்கும் டெஸ்ட் பேப்பர் வரும். ஆனா இந்த டெஸ்ட் பேப்பர் எப்படி வரும்? திடீர்னு தான் வரும். முன்னாடி முன்னாடி எல்லாம் வந்து டேட்டு இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. சொல்லிட்டு வராது. அதே மாதிரி எனக்கு வர்ற டெஸ்ட் பேப்பர் உங்களுக்கு வருமா அப்படின்னா அதுவும் கிடையாது. அவங்கவுங்க வாழ்க்கையில அவங்கவுங்க சூழ்நிலைகள் வேற வேற மாதிரி தானே இருக்குது. உங்க சூழ்நிலையும் என் சூழ்நிலையும் ஒரு மாதிரி இருக்குதா? இல்லதானே? எப்படி இருக்குது? ஒவ்வொரு சூழ்நிலையும் வேறு. அப்ப டெஸ்டும் வேறு. அப்ப நம்ம எப்படி எதிர்கொள்ள வேண்டும்? பரமாத்மா கொடுத்த ஞானத்தின் ஆதாரத்துல நம்மளுடைய டெஸ்ட் பேப்பரை நாமளே பாஸ் பண்ணணும். சோ இப்ப தெரியுதா எப்படி நம்ம டெஸ்ட் பேப்பரை வந்து கடந்து போகணும், பாஸ் பண்ணணும், அடுத்து முன்னேறணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் புரியுதா? ம். ஓகே. எப்படி நீங்க இப்ப பாஸ் பண்ணுவீங்க? யாராவது உங்களை திட்டுறாங்க, யாராவது நிந்தனை செய்றாங்க, உங்க மேல பொறாமைப்படுறாங்க, உங்களை பழிவாங்க துடிக்கிறாங்க, துரோகம் செய்றாங்க, நீங்க ரியாக்ட் பண்ணுவீங்க? அன்பு பிளாக் பால் அடிச்சு ஒயிட் பால் அடிக்கணும். அஹ், என்ன பிரதர்? கருப்பு பந்து அடிச்சு நம்ம ஒயிட் பால் அடிக்கணும். ஒயிட் பால் கொடுக்கணும். ஏன் ஒயிட் பால் கொடுக்கணும்? ஏற்கனவே நம்ம கொடுத்த பிளாக் பால் தான் திரும்ப வருது. அப்ப திரும்பவும் பிளாக் பால் கொடுத்தா என்ன ஆகும்? திரும்பியும் பிளாக் பால் நமக்கு வரும். நம்ம ஒயிட் பால் கொடுத்தா தான் நமக்கு ஒயிட் பால் வரும். கரெக்ட் இல்லையா? சோ இந்த அற்புதமான ஞானத்தை, ஆழமான விஷயத்தை இப்ப நம்ம புரிஞ்சிருக்கிறோம். அதுக்காக அவங்க செய்யறது சரின்னெல்லாம் நம்ம சொல்லல. அவங்க தவறுதான் செஞ்சாலும் கூட அதே தவறை நம்மளும் செஞ்சோம்னா மேம் தவறு எனக்கு தான் பெறுவோம் இல்லையா? இந்த பாயிண்ட் நம்ம நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டோம். அதனால பரமாத்மாவினுடைய இந்த ஞானமே பாத்தீங்கன்னா நம்மள கம்ப்ளீட்டா கர்மாதீத்த நிலை, அதாவது நம்ம கர்ம கணக்குகளை முடிக்கின்ற அந்த நிலையை இப்போ உருவாக்கி தருது. ஓகேயா? அப்ப நம்ம சத்தியுகம் போவதற்கு முன்னாடி இந்த சங்கம யுகத்திலேயே நம்ம எல்லா பிளாக் பாலையும் முடிச்சிடலாமா? எந்த பால் வந்தாலும் அதை ஒயிட் பாலா கன்வெர்ட் பண்ணிடலாமா? எல்லாரும் ரெடியா? சோ இதுல டபுள் பெனிஃபிட் எப்படி? ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு நாம போட்ட பிளாக் பால் எல்லாம் நமக்கு வந்துருது. அப்ப கணக்கு செட்டில் ஆயிடுச்சு. கரெக்டா? ரெண்டாவது நம்ம திரும்பவும் என்ன கொடுத்தோம்? ஒயிட் பால் கொடுத்தோம். அப்போ ஒயிட் பால் எல்லாம் புண்ணிய கணக்கா பாவ கணக்கா? புண்ணிய கணக்கு. அப்போ ஒரே நேரத்துல
ரெண்டு மாங்காய், ஒரே கல்லுல ரெண்டு மாங்காய், கரெக்டா? ஒரு ஒயிட் பால் போடுறதுனால பிளாக் பாலுக்கான விஷயத்தையும் நம்ம செட்டில் பண்ணிடுறோம், புண்ணிய கணக்கையும் அதிகரிக்கிறோம். ஆத்மா என்ன ஆகுது? அப்ப நம்ம ஒயிட் பால் போட போட போடும் பொழுதே நமக்கு சந்தோஷம் கிடைக்குதா, துக்கம் வருதா சொல்லுங்க? சந்தோஷம் கிடைக்குது. அவங்க என்ன கொடுத்தாலும் நான் ஒயிட் பால் தான் கொடுப்பேன். அப்ப எனக்குள்ள எவ்வளவு சக்தி நிறைந்த நிலை இல்ல அது? அப்ப அந்த சக்தி நிறைந்த நிலையில நான் ஒயிட் பால் கொடுக்கும் பொழுதே நான் சந்தோஷமா இருக்கிறேன். நான் கொடுத்ததுனால எனக்கு திரும்பவும் அது பிரதிபலனாக கிடைக்கும். டபுள் சந்தோஷம். சோ இப்படித்தான் பரமாத்மா நமக்கு இந்த ஞானத்தை கற்றுக் கொடுத்து நம்மளை எதற்கு தகுதியுடையவராக ஆக்குறாரு? எதற்கு தகுதியுடையவராக ஆக்குறாரு? சொர்க்கத்திற்கு, பரந்தாமம் போவோம், அதுக்கப்புறம் கிருஷ்ணனோட ஜென்மம் எடுப்பதற்கு. போவதற்காக. பரந்தாமம் எல்லாருமே தானப்பா போவோம். பரந்தாமம் எல்லாருமே போய்தான் ஆகணும். கணக்கு முடிச்சாலும் கணக்கு முடிக்கலனாலும் எல்லாருமே பரந்தாமம் போவோமா போக மாட்டோமா சொல்லுங்க? போவோம் இல்லையா? அதனாலதான் நேத்து கூட சிஸ்டர் சொன்னாங்கல்ல, இஸ்லாம் மதத்துல கூட கயாமத்துக்கா சமை. கயாமத் அப்படின்னா தீர்ப்பு கொடுக்க வேண்டிய நேரம். நம்ம தர்மராஜ்புரி அந்த விஷயத்த பத்தி சிஸ்டர் சொன்னாங்க. சோ நம்ம எல்லா கணக்கையும் முடிச்சுதான் நம்ம பரந்தாமத்துக்கு போக போறோம். ஆனா இந்த சங்கம யுகத்திலேயே நாம இந்த சரீரத்தில் இருக்கும் பொழுதே பரமாத்மாவின் ஞானத்தின் அடிப்படையில ஒயிட் பாலா போட்டு முடிச்சாச்சுன்னா அங்க போய் யாரு முன்னாடியும் தலை குனிஞ்சு நிக்க வேண்டியது இல்ல. குற்றவாளி கூண்டுல நிக்க வேண்டியது இருக்குமா? தர்மராஜ்புரியில இப்பவே எல்லாம் செட்டில் பண்ணியாச்சுன்னா நிக்க வேண்டியதே இல்ல. புரியுதுங்களா? இது ஒரு எவ்வளவு அற்புதமான விஷயம் பாருங்க. நமக்கு சில சமயம் நம்ம தப்பு செஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தவறை திருத்துவதற்கான ஒரு வாய்ப்பு கொடுத்தாச்சுன்னா அதை சரி பண்ணிட்டோம்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா அந்த வாய்ப்பு கிடைக்கல, ஆனா தவறுங்கிறது நமக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் பாருங்க. ஒரு கணவன் மனைவிகளுக்கு இடையே கூட பாத்தீங்கன்னா இது ரொம்ப நிறைய இப்ப நம்ம பாக்குறோம். கண்கூட நமக்கு தெரிஞ்சவங்க கூட அந்த மாதிரி இருந்திருப்பாங்க. கணவன் மனைவி ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு சின்ன சண்டை அது இதுன்னு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒரு வருஷத்துக்கு கூட பேசுறதே இல்ல. திடீர்னு மனைவி சரீரம் விடுறாங்க. திடீர்னு. இப்ப கணவருக்குள்ள அவ்வளவு வேதனை. நான் நினைச்சே பார்க்கல நீ சரீரம் விடுவன்னு. இது தெரிஞ்சிருந்தா நான் உன் கூட பேசியிருந்திருப்பேன். நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்களா? சின்ன சின்ன விஷயத்துக்கு ஈகோ, தலகனம் பிடிச்சுக்கிட்டு சின்ன சின்ன ஈகோனால நான் உன்னை இழந்துட்டேன். நீ இருக்கும்போது உன் கூட சண்டை போட்டேன், நீ போன பிறகுதான் எனக்கு இந்த கஷ்டம் தெரியுது. இப்படி எல்லாம் யோசிக்கிறாங்கல்ல. அப்ப அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடையாது திரும்பவும் அந்த ஆத்மா கிட்ட அந்த விஷயத்தை மன்னிப்பு கேட்பதற்காகவோ இல்ல தன்னுடைய மனதினுடைய சுமையை பாரத்தை இறக்கி வைக்கிறதுக்காகவோ அந்த வாய்ப்பு கிடைக்கலன்னா எப்படி ஆத்மா பரிதவிக்கும்? அதை நினைச்சு நினைச்சு வருந்தோம்ல. அதுதான் கயாமத் கா டைம். வேற ஒண்ணும் கிடையாது. அங்க உட்காந்துட்டு யாரும் உங்களை உயிரோட தோலை உரிக்க, எண்ணெய் சட்டியில போயிட்டு வறுக்க, ஒவ்வொரு நகமா பிக்க, ஒவ்வொரு முடியா பிக்க அதெல்லாம் நடக்காது. ஆனா ஆத்மா, ஐயோ இவ்வளவு ஒரு நல்ல விஷயம், இந்த விஷயத்த நானு மிஸ் பண்ணிட்டேன். எந்த நல்ல விஷயம்? நான் ஆத்மா பரமாத்மாவின் நினைவுல இருந்து என்னுடைய பாக்கியத்தை சம்பாதிக்க வேண்டிய சமயத்துல துர்பாகியத்தை சேர்த்துக்கிட்டேன். நான் சம்பாதிக்கிறேன், கோடி கோடியா சம்பாதிக்க முடியும். அந்த நேரத்துல நான் லட்ச லட்சமா இழந்தேன்னா எப்படி இருக்கும்? சரி, எனக்கு பிரிண்ட் அவுட் எடுக்கல. எவ்வளவு ஃபீல் ஆகும்ல. சோ அந்த மாதிரி ஆத்மா அந்த கயாமத் கா சமை, அதாவது தர்மராஜ்புரியில ஃபீல் பண்ணும். புரியுதுங்களா? சோ இதற்காகத்தான் இந்த ஞானம், இதுவும் ஒரு பார்ட்டு. ஓகே, இதற்காகத்தான்னா அதை விட இதுவும் ஒரு பார்ட்டு. நம்ம இந்த சரீரத்தில் இருக்கும் பொழுதே பரமாத்மாவின் நினைவில் இருந்து கொண்டே ம், சகிப்புத்தன்மையின் சக்தி, எதிர்கொள்ளும் சக்தி, அப்படி பல சக்திகள் இருக்குது. அந்த சக்திகளினுடைய பாடமெல்லாம் வரும் இனிமே. இந்த எல்லா சக்திகளையும் யூஸ் பண்ணி எப்படிப்பட்ட கருப்பு பந்து வந்தாலும் அதை வெள்ளப்பந்தாக மாற்றுவதற்கான அந்த சக்தி பரமாத்மா நமக்கு கொடுத்துருவார். ஞானம் கொடுத்துட்டாரு, இது சரி இது தவறு, இது செய்யலாம் இது செய்யக்கூடாதுன்னு.
ஆனா எது சரியோ அதை செய்வதற்கான சக்தியும் அவரே கொடுப்பாரு. ஹாப்பியா இருக்கா? நம்ம என்ன பண்ணணும்? ஜஸ்ட் அவரை நினைவு செய்யணும், அவ்வளவுதான். அலகு குத்த வேண்டியதில்ல, காவடி தூக்க வேண்டியதில்ல, சாட்டையால அடிச்சுக்க வேண்டியதில்ல, தீச்சட்டி எடுக்க வேண்டியதில்ல, வெறும் கால்ல நடக்க வேண்டியதில்ல, பூமிதி பண்ண வேண்டியதில்ல, எந்த கஷ்டமும் தேவையில்லை. மண் சோறு சாப்பிட வேண்டியதில்ல. ஆனா அப்ப நம்ம என்ன வேண்டி செஞ்சோமோ அதை விட பல கோடி மடங்கு நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தருவதற்காகத்தான் தந்தை வந்திருக்கிறார். சோ இது உங்களுக்கு எவ்வளவு மன மகிழ்வை கொடுக்கணும்? கொடுக்கணுமா, கொடுக்க கூடாதா? கண்டிப்பா. கண்டிப்பா மகிழ்ச்சியா இருக்கும். வசந்தி சிஸ்டர், இப்ப புரியுதுங்களா எதுக்கு நிறைய பிரிவு எடுக்கணும்னு? இன்னும் இருங்க இருங்க, இன்னைக்கு பெரிய பெரிய வெள்ளை பால்லாம் போடுவோம் நாங்க. இந்த கிளாஸ் முடிஞ்சப்ப எல்லாருக்கும் பயங்கரமா ஆசை வந்துடணும், கண்டிப்பா நான் சத்தியுகத்துக்கு போயே தீருவேன் அப்படின்னு. ஓகே. சிருஷ்டியினுடைய ஆரம்பம் சத்தியுகம். So, அந்த நேத்து கிளாஸ்லயே அந்த ஆசை வந்துருச்சு. நேத்தே வந்துருச்சு. சூப்பர். ஆ. நேத்தே வந்துருச்சு. இல்லையா? சத்தியுகத்தை பத்தி என்ன சொல்லுங்க. ஓகே. இப்ப சத்தியுகத்துல பாத்தீங்கன்னா நமக்கு மொத்தம் 1250 வருடங்கள். இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சத்தியுகத்துல நமது ஆயுள் காலம் எவ்வளவு தெரியுமா? எத்தனை வருஷம் வாழ்வோம் தெரியுமா? 150. சத் ஒன் 150 பிப்டி. வருடம், 150 இயர்ஸ். 150 இயர்ஸ்னா நம்ம 150 இயர்ஸ் ஆகும் பொழுது நம்ம எப்படி இருப்போம்? எந்த மாதிரி உருவம் இருக்கும்? இப்ப வந்து வயசான தோற்றம் இருக்கும். ரொம்ப உருவம் ஆனா மாறவே சத்தியுகத்துல அதெல்லாம் இருக்காது. ஆஹ் நரை ம். எதெல்லாம் கிடையாது. நரை, நரை, திரை, மூப்பு, பிணி, இந்த 4 விஷயமே இல்லாததுதான் சத்தியுகம். அகால மரணம் உண்டா? இல்லை. சம்பூர்ண ஆயுள் காலம் உண்டா? உண்டு. அதுதான் 150 வருடம். எப்படி நம்ம அந்த சத்தியுகத்துல ஆத்மா சரீரத்தை விடும்? எப்படி? அமைதியா. அந்த எப்ப விடணுமோ அந்த நேரம்ன்றது அதுக்கு முன்னமே தெரியுமா இல்ல தெரியாதா? ஐயோ திடீர்னு உயிர் பிரியுமா? தெரியும். அந்த வீட்ல உள்ளவங்களுக்கு கூட ம். தெரியும். ஆஹ் பாம்பு எப்படி சட்டைய உரிக்குது, அது போல அது இந்த பழைய ஆடை, இந்த உடல் என்கின்ற பழைய ஆடையை விடுத்து புதிய ஆடைக்கு, அதாவது புதிய ஒரு குழந்தையினுடைய பிண்டத்துக்கு போயிடும். இப்ப இது போகும் பொழுது வீட்ல இருக்கிறவங்க, அந்த ஃபேமிலியில இருக்கிறவங்க எல்லாம் அழுது அரப்பாண்டம் பண்ணுவாங்களா? ஏன் பண்ண மாட்டாங்க? அவங்களோட இடத்துல ஆயுட்காலம் எங்க போகுது? தெரியும் அவங்களுக்கு. இல்ல போகலை. ஆயுட்காலம் அவங்களுக்கு தெரியும். ஆயு அவங்களுக்குள்ள பற்று கிடையாது. அவங்களுக்குள்ள ஆமா, அதற்கு காரணம் என்னன்னா பற்று கிடையாது. ஆத்மா எவ்வளவு ஞானம் நிறைந்ததா இருக்குது பாருங்க. அதுக்கு நல்லா தெரியுது, நான் இல்லாமையே போயிடல, இந்த ஆடையை விடுத்து இன்னொரு ஆடையை எடுக்கிறேன். 150 வருடம் ஆயிருச்சு இந்த ஆடைக்கு, இதையே போட்டா எப்படி இருக்கும்? அப்ப அந்த விதிப்படி தன்னுடைய ஆயுள் காலம் முடியும்னு தெரியும். அதே மாதிரி குடும்பத்துல இருக்கிற அனைவருக்கும் அந்த ஆத்மா கூட நல்லா பழகுவாங்க, அன்பா இருப்பாங்க, சந்தோஷத்தை பகிர்ந்துப்பாங்க. ஆனா பற்று இருக்காது. ஏன்னா எல்லா ஆத்மாக்களும் தன்னுடைய சுய தர்மத்துல இருப்பாங்க. நான் ஆத்மா, எப்பொழுதுமே சுகஸ்வரூபமான ஆத்மா. அதுதான் இப்ப நம்ம பிராக்டிஸ் பண்றோம். நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம வீட்லயே ஒருத்தர் 5-6 வருஷமா மரணப்படுக்கையில இருக்கிறாரு. ஓகே. 5-6 வருஷமா அவர் மூவ்மெண்ட்லே இல்ல, எல்லாமே படுக்கையில தான் நடக்குது. இப்ப என்ன நினைப்பாங்க அந்த வீட்ல இருக்கிறவங்க? கடவுளே, கடவுளே இவரு சீக்கிரமா கூப்பிட்டுட்டு போ, இவருக்கும் கஷ்டம், பாத்துக்கிற எங்களுக்கும் கஷ்டம், அப்படிதானே நினைக்கிறோம். அப்படியே ரிவர்ஸ்ல பாருங்க. ஒரு ஆத்மா அந்த வீட்ல ரொம்ப ரொம்ப அவங்க மூலமாக சந்தோஷம் கிடைக்குது. அதாவது அந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே இவங்க மூலமா நிறைய சந்தோஷம் கிடைக்குது. அவர் தான்
சம்பாதிக்கிறவர்னு கூட வச்சுக்கோங்களேன், அந்த குடும்பத்திலேயும். அதே மாதிரி எல்லார் மீதும் பயங்கர அன்பு, யாருக்கு எது வேணுமோ எல்லா தேவையும் இவர்தான் பூர்த்தி செய்யறாரு. திடீர்னு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறாரு. குடும்பத்துல இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? ரொம்ப கவலைப்படுவாங்க. இந்த ரெண்டு நிலையுமே சத்தியுகத்துல கிடையாது. புரியுதுங்களா? சத்தியுகத்துல எல்லா ஆத்மாக்களும் இருப்பதே சுகம் சாந்தி இல்ல. ஒரு ஆத்மா மூலமாக இன்னொரு ஆத்மாவுக்கு இது கிடைக்காது. அதுதானே நம்ம இந்த சங்கம யுகத்துல பிராக்டிஸ் பண்றோம். நான் ஆத்மா, சுகஸ்வரூபமான ஆத்மா. எனக்கு சிவ பரமாத்மா, சுகக்கடலாக இருக்கின்ற சிவ பரமாத்மா இந்த சுகத்தை வழங்குகிறார். அப்ப நான் யார்கிட்ட இருந்து வாங்குறேன்? என்னுடைய கொடுக்கல் வாங்கல் எல்லாம் யாரு கூட? யாரு கூட? சிவ என்னோட பரமாத்மாவோட. சிவ பரமாத்மா கூட. புரியுதுங்களா இந்த பாயிண்ட்? இப்பொழுது இதே குடும்பத்துல தான் இருக்கிறேன். ஆனா என் மனம் புத்தியின் மூலமாக இப்ப யார் ஒருவருடன் தொடர்பு வச்சுக்கிறேன்? ஒரு பரமாத்மா பரமாத்மா. கூட. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது புரிஞ்சுதா உங்க எல்லாருக்குமே? குடும்ப குடும்பத்துல தான் இருக்கிறீங்க. குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே செய்றீங்க. எதையுமே நீங்க செய்யாம இருக்கல. ஆனால் உங்களுடைய சுகம், சாந்தி, அன்பு, வாட் எவர் இட் இஸ், அந்த ஆத்மாவினுடைய 7 குணங்களும் அது யார்கிட்ட இருந்து நிறையுது இப்போ? யார்கிட்ட இருந்து? பரமாத்மாவிடமிருந்து நிறைகிறது. இப்ப இப்படியே நிறைஞ்சு நிறைஞ்சு நம்ம ஆத்மா பேட்டரி என்ன ஆயிடும்? சார்ஜ் ஆயிடும், ஃபுல் ஆயிடும். அப்புறம் சத்தியுகத்துக்கு வரும் பொழுது என் கூட பிறந்த ஆத்மா கிட்ட இருந்தோ, இல்ல தந்தை ஆத்மா கிட்ட இருந்தோ, இல்ல தாய் ஆத்மா கிட்ட இருந்தோ, இல்ல கணவன் ஆத்மா கிட்ட இருந்தோ, இல்ல மனைவி ஆத்மா கிட்ட இருந்தோ நான் எதுவுமே எதிர்பார்க்க மாட்டேன். தேவையும் இல்ல. நானே நிறைஞ்சிருக்கும் பொழுது யோசிச்சு பாருங்க, எப்படி இருக்கும் அந்த வாழ்க்கை? ஜஸ்ட் லிவிங் ஹாப்பிலி, அவ்வளவுதான். புரியுதா? சத்தியுகத்தினுடைய வாழ்க்கையை உங்களால கற்பனை பண்ண முடியுதா? அங்கே கொடுப்பவர்களும் இருக்க மாட்டார்கள், பெறுபவர்களும் இருக்க மாட்டார்கள். இயற்கையும் எப்படி இருக்குது? சத்தோ பிரதானமாக இருக்குது. இயற்கையில எந்த விதமான சீற்றழிவு, சீற்றம் கிடையாது, ஏற்ற தாழ்வுகள் கிடையாது. இயற்கை நமக்கு சுகம் கொடுப்பதற்காக மட்டுமே இருக்கிறது. எல்லாமே அபண்டன்ட். இல்லை என்பது இல்லை அந்த உலகத்துல. இப்ப பாருங்க, ஒரு குடும்பத்துல இவங்க சம்பாதிச்சாதான் இந்த குடும்பம் நடக்கும் அப்படின்ற நிலை இருக்குது. சத்தியுகத்துல அப்படி இருக்குமா? இருக்குமா? இருக்காது சிஸ்டர். இருக்காது. அப்ப கொஞ்சம் அந்த வாழ்க்கையை கற்பனை பண்ணி பாருங்க. நான் என்னுடைய சுகத்திற்காக, என்னுடைய அமைதிக்காக, என்னுடைய எல்லா விஷயத்துக்காக, ம், நான் மட்டுமே பொறுப்பு. இப்ப என்கிட்டயே எல்லாமே இருக்குது. நான் வர்றதே அனைவர் கூட வாழ்வதற்காக, அவ்வளவுதான். ஜஸ்ட் லிவிங் ஹாப்பிலி அண்ட் ஷேரிங் மை ஹாப்பினஸ், அவ்வளவுதான். அப்போ அங்கு பற்று இருக்க முடியாது. புரியுதுங்களா? ஏன் அழமாட்டேங்கிறாங்க? ஏன்னா பற்று அங்கு இருக்காது. ஒருத்தர் மேல பற்று இருந்தாதான் அவங்க போகும் பொழுது ஒரே கலியுகத்துல 2 கேஸ் பார்த்தோம். ஒண்ணு 5 வருஷமா மரணப்படுக்கை, அவங்கள நினைக்கும் பொழுது உண்மையிலேயே அந்த ஆத்மா மேல நமக்கு அன்பு இருக்குதுன்னா, அப்ப அவங்க மரணப்படுக்கையில 5 வருஷமா இருக்கும் பொழுது நமக்கு எண்ணம் அப்படி வராது. இங்க என்ன நினைக்கிறோம்னா, அந்த ஆத்மா மூலமாக எனக்கு கஷ்டம் வருதுன்னு நினைக்கிறோம். அடுத்த கேஸ்ல அந்த ஆத்மா மூலமாக எனக்கு சுகம் கிடைக்குதுன்னு நினைக்கிறோம். இந்த சுகமும் துக்கமும் இந்த ஆத்மா மூலமாக கிடைக்குதுன்னு நினைக்கிறதுனாலதான் இந்த பற்றின் ஆதாரத்துலதான் நமக்கு அழுகையோ சந்தோஷமோ உருவாகுது. இது ரெண்டுமே இல்லாத நிலை சத்யுகம். இப்ப தெளிவா விளங்குதா வித்தியாசம்? உம் அப்புறம் சத்யுகத்துல எத்தனை குழந்தைகள் பிறப்பாங்க? எனி ஐடியா? 2 குழந்தைங்க, ஆண் ஒண்ணும் பெண் 2 ஒண்ணும். குழந்தைகள். 2 குழந்தைகள். இப்ப நம்ம சொல்றோம்ல, ஆஸ்தி கொன்னு ஆஸ்தி கொன்னு ஆஸ்தி கொன்னு அப்படின்னு சொல்லுவோம்ல. யார் வீட்லயாவது ஒரு ஆண் ஒரு பெண் இருந்தா, உனக்கு என்னப்பா ஆசை கொண்டு வச்சிருக்க, ஆஸ்தி கொண்டு வச்சிருப்ப அப்படின்னு. சத்தியுகத்துல அதுதான் நியமம். எல்லாருக்குமே 2 குழந்தைகள் இருக்கும். எல்லாருக்குமே முதல் குழந்தை ஆண், 2வது குழந்தை
பெண். சத்தியுகத்துல குழந்தை பிறப்பது எப்படி நடக்கும் தெரியுமா? யோக சக்தியின் மூலமாக, காமத்தின் மூலமாக கிடையாது. நாம இந்த சங்கம யுகத்துல 5 விகாரங்களையும் முழுமையாக வெற்றி கொண்டு விடுவோம். முதல் விகாரமே காமம். சோ இன்றைக்கு குழந்தை பிறப்பதற்கான சயின்ஸ்னு ஒண்ணு இருக்குது. அந்த சயின்ஸ் அங்க இருக்காது. ஈஸ்ட்ரோஜன் ஏதோ ஹார்மோன்ஸ் எல்லாம் பேர் சொல்றாங்க. அப்ப பெண்ணிடம் இருப்பது அண்டம், ஆணிடம் இருப்பது விந்து, இது ரெண்டும் இணைந்தாதான் இது பெண்ணினுடைய கர்ப்பத்துல வந்து கரு உண்டாகும். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்காது. ஆணும் பெண்ணும் அமர்ந்து யோக சக்தியின் மூலமாக ஆத்மாவை இன்வோக் பண்ணுவாங்க. அதுவும் அந்த பெண்ணுக்கு 75 ஆயுட்காலத்துல பாதி ஆகும் பொழுதுதான் முதல் குழந்தையே பிறக்கும். முதல் குழந்தைக்கும் 2வது குழந்தைக்கும் தோராயமாக 5லிருந்து 6 வருடம் இருக்கும். அப்புறம் அங்கு கல்வி எப்படி இருக்கும்? மெயின்லி ஆர்ட் தான். அங்க ஸ்கூலுக்கு போயிட்டு ஓவியம் வரைவாங்க, நடனம் ஆடுவாங்க, பாட்டு படிப்பாங்க. சின்ன சின்ன விஷயங்கள் லைக் இந்த இந்த நிலப்பரப்புகள்ல இதெல்லாம் இங்கெல்லாம் இது கிடைக்கும். ஒரு என்ன சொல்றது, ஒரு சின்ன அரசியல் அமைப்பை பற்றிய விஷயங்கள், ஒரு நாட்டை நிர்வாகம் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி அரசியல் அமைப்பு எப்படி இருக்குது, பூகோளம் எப்படி இருக்குது, அதை பற்றிய சின்ன சின்ன விஷயங்கள். நிறைய எல்லாம் படிக்க மாட்டாங்க. ஸ்கூலுக்கு வர்றதே வந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துக்காக தான் வருவாங்க. இப்போ உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஆசை வருது சத்தியுகம் போவதற்கு? படம் இந்த படிப்புல இருந்து நம்ம தப்பிச்சா போதும். ஹம்? இப்போ வந்து நம்ம எல்லாம் பெரியவங்களாயிட்டோம். நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குற அந்த படிப்புல இருந்தாவது நம்ம தப்பிச்சா போதும் அப்படின்னு என்ன வருதா? நம்ம பசங்க ஸ்கூலுக்கு போறாங்க, அவங்க ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணி பண்ணியே நமக்கு நம்ம நேரம் எல்லாம் போகுது. எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? எத்தனை மதர்ஸ் அப்படி இருக்கிறீங்க? அஹ்? எல்லாருமே வயசானவங்க இருக்கிறாங்க. ஜூம்ல இருக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அப்படி ஜூம்ல இளம் ஆண்கள் பெண்கள்லாம் இருக்கிறாங்க. ஓகே. எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்குமாவது சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்குதே நம்ம பொண்ணுங்க. ஆமா. ஆனா அங்க வந்து ஆத்மாக்களே வந்து ஞான ஸ்வரூபமா இருப்பாங்க. இப்ப நமக்கு நிறைய கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அங்க அப்படி கிடையாது. இங்க கல்வியின் மூலமாகத்தான் வாழ்க்கை ஆதாரம் இருக்குது. அங்க அப்படி கிடையாது. நீங்க படிச்சு சம்பாதிக்கணும் அப்படின்ற நிலை கிடையாது. தொட்டதெல்லாம் துலங்குது. மாளிகைகள் எல்லாம் தங்கத்தினால் ஆனது. அங்க வந்து மாளிகை அந்த சுவர்கள்ல வந்து விலை உயர்ந்த ரத்தினங்களை பதிப்பாங்களாம். அப்ப லைட் விழும் பொழுது அந்த ரத்தினங்கள் மேல ரிஃப்ளெக்ட் ஆகும் பொழுது கலர் கலரா அந்த வெளிச்சங்கள் வருமா. அப்போ எதற்காக சம்பாதிக்கணும் சொல்லுங்க? அங்க அந்த நிலை வேறுபாடுகள் கிடையாது. சம்பாத்தியத்தின் அடிப்படையில நீங்க பணக்காரங்க ஏழைகள் அப்படி கிடையாது. அங்க எப்படின்னா அங்கேயும் இருப்பாங்க. அதாவது ராஜா ராஜா குடும்பத்தை சார்ந்த அந்த ராயல் ஃபேமிலி, அதுக்கப்புறம் பணக்கார பிரஜை, சாதாரண பிரஜை, தாசதாசிகள், இந்த அடுக்கு இருக்கும். ஆனாலும் கூட நம்மளுடைய வாழ்வாதாரத்திற்காக உழைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப பாருங்க, எந்த ஒரு தொழிலை வேணா எடுத்துக்கோங்க, அந்த லேபரிங் இருக்குது, உடல் உழைப்புங்கிறது இருக்குது. அதே மாதிரி அந்த வாயு மண்டலம், அதாவது அந்த அட்மாஸ்பியர் இருக்குல்ல. உதாரணத்துக்கு இப்ப கனடாவோ இல்ல வந்து வயல் ஃபாரின் கண்ட்ரிஸ் அமெரிக்கா போன்ற நாடுகள்லயோ பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் கூல்டு. அங்க வந்து -20 வரை போகுது. அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஓமான் இல்ல ராஜஸ்தான் இல்ல வந்து அரபு கண்ட்ரிஸ் அதெல்லாம் பாத்தீங்கன்னா அங்கேயும் எக்ஸ்ட்ரீம்ல போகுது. அங்க வந்து பாத்தீங்கன்னா நான் இருக்கிறப்ப ஓமான்ல எல்லாம் 50 டிகிரி வரை போகும். அப்படி வெளியே வந்தா அப்படியே அந்த கார்ல எல்லாம் வந்து மேல வந்து சொல்லுவாங்க தோசை சுட்டுறலாம் அப்படின்னு. அந்த மாதிரி சூடா இருக்கும். சோ அப்ப அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்ஸும் கிடையாது. சத்தியுகத்துல எல்லாமே வசந்த காலம். வருடம் முழுவதும் எப்படிப்பட்ட காலம்? வசந்த காலம். இது ஏன் அப்படி நடக்குது? பூமி வந்து 23.5 டிகிரி சாய்வா இருக்காது.
ஓகேயா? இன்னொன்னு, சூரியனை சுத்தி நீள்வட்ட பாதை இருக்காது. நீள்வட்ட பாதைனா தான் உங்களுக்கு வந்து பூமியிலிருந்து சூரியனினுடைய அந்த தூரமானது, நீள்வட்ட பாதையில அந்த ஒரு இடத்துல குறுகி இருக்கும், ஒரு இடத்துல நீளமா இருக்கும்ல. இமேஜின் பண்ண முடியுதா நீள்வட்ட பாதைன்னா? பூமி சுற்றும் பொழுது நீள்வட்ட பாதையில ஒரு எண்டுல புரியுது இல்லைங்களா? ஒரு எண்டுல வந்து நீளமா இருக்கும், அதாவது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையேயான தூரம் ஜாஸ்தியா இருக்கும். அது வந்து உங்களுக்கு சாதாரணமா பனிக்காலம் இல்லையா? அதே வந்து சூரியனுக்கும் பூமிக்கும் இடையேயான அந்த நீள்வட்ட பாதையில குறுகிய டிஸ்டன்ஸ் இருக்கும் பொழுது அது சம்மர், கோடை காலமாக இருக்குது. அப்ப இந்த பருவ மாற்றங்கள் அங்க இருக்காது. அஹ்? அப்ப இந்த பருவ மாற்றங்கள் இருக்காது. இது வசந்த காலமாகவே இருக்கும் சத்தியுகத்துல. அதே மாதிரி இந்த மழையெல்லாம் வந்து அடிச்சா ஒரு வெள்ளம் போல அப்படியே பேஞ்சு பயங்கரமா ஒரு வெள்ளப்பெருக்கு எடுக்குது, அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. அதாவது அந்த தாவரம் வளர்வதற்கு என்ன வேணுமோ அந்த அளவுக்கு. இன்னும் சொல்றேன் பாருங்க, விலங்குகள் பறவைகள்லாம் இருக்குது. இப்பல பாருங்க, புறா எல்லாம் இருக்கிற இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சிட்டிஸ், ஒரு பால்கனியை விட்டு வைக்காது. கரெக்டா? நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில எல்லாம் அந்த பால்கனி நெட்டே போட்டு வைப்பாங்க. ஏன்னா புறா உள்ள வந்துடக்கூடாது, அந்த பால்கனி சுவர்ல உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அஹ்? ஏன்னா அங்க வந்து என்ன பண்ணும், புறா எச்சம் போடும். அங்க இருக்கின்ற பறவைகள் கூட அவ்வளவு ஒரு இன்டெலிஜென்ட்டா. அது இப்ப எப்படி வந்து ஒரு நாயை வீட்டுக்குள்ள வளர்க்குறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம சொல்லி தருவோம்ல, இதுதான் வந்து போய் கக்கா போறதற்கான இடம், யூரின் போகணும்னா அதை கூப்பிட்டுட்டு வெளியே போவோம், அதை பழக்குவோம், அதே நேரத்துல அது போய் வெளியே போயிட்டு வரும். இது வந்து ஒரு நாயை நம்ம பழக்கிறோம். அங்க வந்து விலங்குகளும் பறவைகளும் இப்படி சத்தியுக தேவதைகளினுடைய மாடத்துல வந்து உக்காந்து அங்கெல்லாம் அசிங்கம் பண்ணாது. அதே மாதிரி அங்கு காலையில நம்ம தேவதைகள் எழும் பொழுது அந்த அந்த மரங்கள் எல்லாம் வந்து அசைகிற அந்த சத்தத்துல அந்த இலைகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று ஆஹ் உரசுது இல்லையா? அது வந்து ஒரு பாடல் மாதிரி இருக்குமா. எப்படி இருக்கும்? ஒரு பாடல் மாதிரி இருக்குமா, அதுக்குன்னு ஒரு ரிதம் இருக்குமா. அதாவது ஒரு விஷயத்தை நம்ம ஆழமா யோசிச்சு பார்த்தோம்னா, இயற்கை தன்னுடைய பெர்ஃபெக்ட் ஆர்டர்ல இருக்குது, ஆத்மாக்கள் தன்னுடைய பெர்ஃபெக்ட் ஆர்டர்ல இருக்கிறாங்க. ஆத்மாவினுடைய எண்ணங்களின் சக்தியானது இயற்கையின் மீது பிரபாவம் செய்கின்றது. அது எந்த அளவுக்கு பிரபாவம் செய்கிறது என்றால், இயற்கை தன்னுடைய பெர்ஃபெக்ட் ஆர்டர்ல இருக்குது. அதனால இயற்கையில ஏற்படுகின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளுமே ஆத்மாவிற்கு சுகம் தருவதாக இருக்கிறது. வாட் யூ கிவ் இஸ் வாட் யூ கெட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஆத்மாக்கள் தன்னுடைய எண்ணங்களின் சக்தி மூலமாக இயற்கையே அப்படியே சஸ்டெயின் பண்றாங்க. அது ஒரு மாயாஜால உலகம் போல இருக்கிறது. இது உங்களால அறிவுபூர்வமா புரிஞ்சுக்க முடியுதா, இல்ல வந்து ஏதோ ஒரு ஃபேண்டசி கதை கேட்கிற மாதிரி இருக்குதா? சொல்லுங்க. முடியுது. புரிஞ்சுக்க முடியுது. எப்படி? அவர்களுடைய ஆகாரம். நல்ல கேள்வி. அதாவது இப்ப வந்து நம்ம சமைக்கிற மாதிரி எக்ஸ்டெண்டட் குக்கிங் எல்லாம் இருக்காது. அங்கு வந்து பூக்கள் கூட சாப்பிடுவதற்கு உகந்ததாக இருக்கும். தேவதைகள் பூக்கள் சாப்பிடுவாங்க, பழங்கள் சாப்பிடுவாங்க, வெஜிடபிள்ஸ் வந்து காய்கறிகள் விலங்குகள் தான் சாப்பிடுமா. காய்கறிகள் எல்லாம் விலங்குகள் தான் சாப்பிடுமா. அப்ப பூக்களும் இந்த பழங்களும் சாப்பிடுறாங்கல்ல, இந்த பழங்கள் எல்லாம் எப்படி இருக்கும்னா, இப்ப நம்ம அங்க வந்து கடல் தண்ணீர் அப்படின்னே கிடையாது, உப்பு தண்ணீர் அங்க இருக்காது. எல்லா நீர்நிலைகளும் நல்ல தண்ணீர் தான், உப்பு இல்லாத தண்ணீரா தான் இருக்கும். அப்ப நமக்கு உப்பு சுவை வேணுமே, எங்கிருந்து கிடைக்கும்? சில பழங்களினுடைய சாறுகள் உப்பு சுவை கொடுப்பதாக இருக்குமா, சில பழங்களினுடைய சாறுகள் புளிப்பு சுவையை தருமா, சில பழங்களினுடைய சாறுகள் கொஞ்சமா அந்த லைட்டா அந்த காரத்தன்மையை கொடுக்கும். இப்ப அந்த மிளகா மாதிரி சுருன்னு ஏற மாதிரி எல்லாம் இருக்காது காரம். தேவதைகள் அப்படிப்பட்ட காரத்தையும் விரும்ப மாட்டாங்க, அவங்களுக்கு அது தேவையும் படாது. யாருக்கிட்ட ரஜோ மனநிலை இருக்குதோ அவங்களுக்குள்ளதான் இந்த ஸ்பைசஸ் மசாலா இதெல்லாம் சாப்பிடணும்னே தோணும். சாத்வீகமாக மனநிலை இருக்கின்றவர்களுக்கு அந்த மாதிரி ஸ்பைசஸ் மேல விருப்பமே வராது. எத்தனை பேர் இதை நீங்க ரியலைஸ் பண்ணிருக்கிறீங்க? நிறைய பேரு உங்களுக்குள்ளேயே
நிறைய மாற்றங்களை கொண்டுட்டு வந்திருப்பீங்க, டயட் சேஞ்சஸ். அந்த டயட் சேஞ்சஸ் எடுத்துட்டு வந்த பிறகு, உங்களுடைய லைஃப் ஸ்டைல மாத்தின பிறகு, திரும்பவும் நம்மளா இவ்வளவு மசாலா போட்டு இப்படி எல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி யாருக்காவது அனுபவம் இருக்குதா? யாரும் இல்ல. ஓகே. இப்ப என்ன, என்னுடைய வே ஆஃப் லைஃப் பாத்தீங்கனாலே எனக்கு நிறைய மசாலாஸ் இது அதெல்லாம் எனக்கு தேவையே படல. மனசு அதை ஏங்கவே இல்லை, கேட்கவே இல்லை. ஆட்டோமேட்டிக்காவே அந்த ஃபீலிங் ஆஃப் இந்த கிரேவிங், இது வேணும் அது வேணும், அந்த இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காவே சரியா போச்சு. இப்போதைக்கு சிம்பிளா ஒரு இட்லி, சிம்பிளா ஒரு தேங்காய் சட்னி, அதுவே வந்து போதுமானதா இருக்குது. ஒரு ரசம், ஒரு சின்னதா பொரியல், ரொம்ப சிம்பிள் ஃபுட்டு ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி ஏதாவது ஒரு வெஜிடபிள் சலாட், ஃப்ரூட்ஸ், ஒரு கஞ்சி, இந்த மாதிரி ரொம்ப சிம்பிள் ஃபுட்டு தான் மனசு தேடுது. நிறைய ஐட்டம்ஸ் இருந்தாலுமே நம்மளால எத்தனையும் சாப்பிடணும்னு எண்ணம் வர மாட்டேங்குது. சாப்பிட்டா ரொம்ப ஹெவியா தான் ஃபீல் ஆகுது, அது கம்ஃபர்டபுளாகவே இல்லை. அப்ப ஏன்னா பாருங்க, நம்மளுடைய மனநிலை, ஆர்ட் ஆஃப் லிவிங், அந்த மனதினுடைய அந்த சாத்வீகத்தன்மை கூட கூட நாம ஆட்டோமேட்டிக்காக ஹை வைப்ரேஷன் இருக்கிற ஃபுட்டை நோக்கி தான் நம்ம மனசு போகும். நிறைய காய்கறிகள் சேர்த்துக்கணும்னு நம்ம ஆட்டோமேட்டிக்கா விரும்புவோம், பழங்கள் சேர்த்துக்கணும்னு விரும்புவோம். அதை சாப்பிட்டப்போ ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கிற ஃபீலிங் வரும். ஓகேங்களா, புரியுதுங்களா இந்த விஷயம்? அப்ப சத்யுக தேவதைகள் ரொம்ப எக்ஸ்டெண்டட் குக்கிங் இருக்காது. அவர்களுக்கு பழங்களும் பூக்களும் உணவாக இருக்கும். ரொம்ப லைட் குக்கிங் தான் இருக்கும், சோலார் குக்கிங் இருக்கும்னு சொல்றாங்க. ஓகே, என்ன சோலார் ரிலேட்டடா அடுப்பெல்லாம் வச்சிருப்பாங்க போல. இப்பெல்லாம் பாருங்க, நோ பாயில் நோ ஆயில் எல்லாம் சொல்லி இப்ப நிறைய விஷயங்கள் பயங்கர ஃபேமஸா போயிட்டு இருக்கு. ஸ்லைட்டா தான் கொஞ்சம் ஏதோ ஒரு சுடுதண்ணியில போட்டோம், அதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சோம், அவ்வளவுதான். உம் அடுப்புல மேல வச்சு சமைக்கிற வேலையே இல்ல. அந்த மாதிரி எல்லாம் இப்ப டயட் மெக்கானிசம் எல்லாம் போயிட்டு இருக்கு, டயட் மெத்தட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. அப்ப சத்தியுகத்துல அப்படித்தான் இருப்பாங்க. அஹ் அப்புறம் பழங்களின் சாறுகள், அது சொல்லிருக்கேன். சில பழங்கள் வந்து அறுத்து சாப்பிடுற மாதிரி இருக்கும், சில பழங்கள் வந்து ஜஸ்ட் மேல ஒரு விரலை வச்சு லேசா அழுத்துனா போதும், அதுல வந்து உள்ள பழச்சாறு இருக்கும், அப்படியே வந்து நம்ம வாயில ஊத்தி குடிக்க வேண்டியதுதான். நம்ம மிக்சியில போட்டு அடிச்சு ஒரு பழச்சாரெல்லாம் பண்ண வேண்டியது இல்ல. பழங்கள் அப்படியே நேச்சுரலா இருக்கும். எப்படி இப்ப இளநீ இருக்குல்ல, இளநீ கூட அந்த மேல வந்து சீவணும், அவ்வளவு கஷ்டப்படணும். அதை இறக்கி அதை வந்து அரிவாளால தான் சீவுறாங்க. அந்த அளவு கூட கஷ்டமான விஷயங்கள் அங்க இருக்காது அப்படிங்கிறாங்க. வேற சத்தியுகத்துல வேற என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஹ் ஆண்களுக்கும் பெண்களுக்கும், பெண்களும் உருவ அடிப்படையில பாத்தீங்கன்னா முகமெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஆண்களுக்கு முகத்துல எந்த விதமான முடியும் வராது, அதாவது மீசையோ தாடியோ அதெல்லாம் வராது. ஏன்னா இப்பதான் வந்து ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன், ப்ரோஜெஸ்ட்ரான் ஹார்மோன் அப்படிலாம் ஆண்களுக்கு தனியா பெண்களுக்கு தனியா இருக்குது, கரெக்டா? சில பெண்களுக்கு கூட முகத்துல முடி வளருதுன்னா அந்த ஆண்களுக்கான ஹார்மோன் வர்றதுனாலதான் அது முடி முளைக்குது. அங்க அப்படி கிடையாது. இந்த ரெண்டு ஹார்மோன்களும் சமநிலையில இருக்குமா. அதனால உருவத்தின்படி பார்க்கும் பொழுது, ஃபேஸ் படி பார்க்கும் பொழுது ஆணும் பெண்ணும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. பாருங்க, எத்தனை நம்ம கடவுள்களை பார்த்திருக்கிறோம், நல்லா யோசிச்சு பாருங்க. எந்த கிருஷ்ணருக்காவது மீசையை வச்சு பார்த்திருக்கீங்களா? கிருஷ்ணரோட படத்துல மீசையை வச்சு பார்த்திருக்கிறீங்களா? இல்லை சிஸ்டர். பெருமாள் பார்த்தசாரதி மட்டும் இருக்காங்கம்மா. யாருங்க? பார்த்தசாரதி. பார்த்தசாரதி ஆக்சுவலி என்ன பாத்தீங்கன்னா, உண்மையிலேயே கோயில்கள்ல இல்ல சிற்பங்கள்ல அதெல்லாம் பாத்தீங்கன்னா மீசை அப்படின்னு ஒண்ணு இருக்காது. மேபி அடுத்து நாம ஓவியர்கள் அவங்க கற்பனையில போட்டதா இருக்கும். ஆரம்ப காலகட்டத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கிருஷ்ணருக்கு, முருகனுக்கு, அப்புறம் சிவபெருமானுக்கு, சிவபெருமான் அப்படிங்கிறது வந்து ஜோதி ஸ்வரூபமானவர், அதாவது சங்கரருக்கு, மணிகண்டன், அப்புறம் எந்த கடவுளை வேணா ஆண் கடவுளை எடுத்து பாருங்க, மீச போட்டிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஃபேஸ் பாத்தீங்கன்னா அப்படி கரடு முரடாலாம் இருக்காது. இப்ப வேணா இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுல இருந்து அந்த ஆண்களுக்கான முக வெட்டு கொடுக்கணும், அந்த சாயல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. பட் ஆரம்ப காலங்கள்ல படம் வரைஞ்சிருப்பாங்கல்ல, அதே மாதிரி கோயில்ல சிற்பங்கள் இருக்கும் பாருங்களேன், அப்ப கழுத்துக்கு மேல வர பாத்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசமே தெரியாது.
ஆணோ பெண்ணான்னு தெரியாது. கவனிச்சிருக்கீங்களா? கிரீடமெல்லாம் வச்சு இருக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா வித்தியாசம் தெரியாது. ஆஹ் பெண்முகம் மாதிரி தான் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி பெண்களுக்கு இப்ப நமக்கு அந்த இது மென்ஸ்ட்ரேஷன் இதெல்லாம் வருது, அங்க மென்ஸ்ட்ரேஷன்லாம் கிடையாது, தேவையில்லை. ஏன்னா அண்டம் தேவையில்லை, விந்து தேவையில்லை, யோக சக்தியினால கிடைக்குது. நிறைய உடல் ரீதியான மாற்றங்களும் இருக்கும். நிறைய உடல் ரீதியான மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் ஹார்மோன்ஸ்னால வர்றது தானே. இந்த ஹார்மோன்கள் தேவையில்லாதது பொழுது அதெல்லாம் வராது. இப்ப அரசியல் பார்த்துட்டோம், கல்வி பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் காலநிலை தட்பவெப்பம் அத பார்த்துட்டோம், வசந்த காலம்னு பார்த்துட்டோம். எப்பொழுதுமே பௌர்ணமி இருக்கும், எப்பொழுதுமே பௌர்ணமி தான் இருக்கும். அதாவது பூமி, சூரியன், சந்திரன் இதனுடைய அமைப்புகள் அப்படி இருக்குது. அதாவது தேவதைகள் வாழ்கின்ற அந்த பிரதேசமும் அப்படி இருக்குது. எப்பயுமே பௌர்ணமி தான் இருக்கும். சோ இது அறிவியல் ரீதியா நம்ம இன்னொரு நாள் நம்ம அதை வந்து விளக்கமா பார்க்கலாம். ஏன்னா அது போனோம்னா ரொம்ப அது ஹை லெவலா போயிடும். சரிங்களா? அப்புறம் வசந்த காலம் அதுவும் பார்த்துட்டோம். அப்புறம் எப்படி அவர்களுடைய மரணம்ன்ற வார்த்தையே கிடையாது. மரணம் அப்படின்ற வார்த்தையே இருக்குது. அப்புறம் என்ன, எப்படி ஒரு உடலை எடுக்கிறது அதுவும் தெரியும். திவ்ய திருஷ்டி, அதாவது ஆத்மா இந்த சரீரத்தை விட போகும் பொழுது அதற்கு ஒரு தெய்வீக ஒரு காட்சி கிடைக்குமா? என்ன காட்சி கிடைக்கும்? என்ன காட்சி கிடைக்கும்? எந்த தாயினுடைய கர்ப்பத்துல அது போக போகுது அப்படின்ற காட்சி கிடைக்கும். இது நேத்து சொன்னாங்களா சிஸ்டர், தெய்வீக காட்சிக்கான விஷயம்? அப்ப அந்த கர்ப்பம்ங்கிறது எப்படி இருக்கும்? அந்த கர்ப்பம்ங்கிறது எப்படி இருக்கும்? கற்ப மாளிகையா இருக்கும், கற்ப சிறையாக இருக்காது. கர்ப்ப மாளிகையாக இருக்கும். சோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஆத்மா தன்னுடைய தாயின் கர்ப்பத்துல இருக்கும் பொழுது அந்த ஆத்மா கிட்ட எந்த கர்ம கணக்கும் இல்லைல்ல. அதனால கர்ப்பத்துல இருக்கும் பொழுது அது கர்ப்ப மாளிகையாக இருக்கும். இப்பொழுது எப்படி இருக்குது? ஆத்மாக்களுக்கு கர்ப்ப சிறையாக சிறையாக இருக்கிறது. நம்ம ஆத்மாக்கள் நம்ம சரீரம் விடுறோம் இல்லையா, விட்டுட்டு ஒரு தாயினுடைய கர்ப்பத்துல நம்ம நுழையும் பொழுது அங்க நாம் அந்த பிறவியில செய்த நிகழ்வுகள், அதாவது சரி தவறு புண்ணியம் பாவம் அதெல்லாம் ஒரு ரீல் மாதிரி வந்து போகும். ஏன்னா நம்ம வந்து அந்த பழைய உடலிலிருந்து நம்ம விடுபட்டுறோம், டிட்டாச் ஆயிடுறோம் இல்லையா. அந்த உடல்ல இருக்கும் பொழுது நானு, என்னோடது, ஏன் நான் நான் சொல்றதான் கேட்கணும், என்னோட கருத்து தான் கரெக்ட், என்னோட ஐடியா தான் வசந்தது, அந்த மாதிரி நிறைய ஈகோ இருக்கும். இருக்குமா இருக்காதா? சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சா கூட இந்த தலகணம் கண்ணை மறைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஆத்மா சரீரத்தை விட்டு இன்னொரு தாயினுடைய கர்ப்பத்தை அடைஞ்ச உடனே அப்ப அந்த பழைய உலகத்திலிருந்து அது வந்துருச்சு. அந்த அந்த பழைய குடும்பத்துக்கும் இந்த ஆத்மாவுக்கும் சம்பந்தம் இல்லை. அப்ப பழைய விஷயங்கள், நடந்த விஷயங்களை எல்லாம் அது ஒரு சாட்சியா இருந்து பார்க்கும். பாருங்க, நம்ம மனசாட்சியோட பாருங்க பாருங்கன்னு சொல்றோம் இல்லையா. உங்க மனசாட்சியை கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னுடைய தூய்மையான மனதை சாட்சியாக வைத்து நாம் செய்த செயலை பரிசீலனை செய்வது. கரெக்டா? புரியுதுங்களா மனசாட்சின்னா? பிறவிகள் எடுக்குது. இல்ல இல்ல, இன்னும் அந்த பாயிண்ட் வரலாம். சத்தியுகம் திரேதாயுகம் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொர்க்கம் தான். கல்பத்துல பாதி வந்து சொர்க்கம் தான்ப்பா, பாதிதான் நரகம். ஓகேங்களா? நரகம்ங்கிறது கூட பாத்தீங்கன்னா இந்த கலியுகம் தான் உண்மையிலேயே நரகம். அதுவும் கலியுகத்தின் இறுதி தான் நரகம். துவாபரத்துல கூட ஆத்மாக்கள் ரொம்ப நல்லாதான் வாழ்ந்தாங்க இல்லையா. அது என்னது, மாடு அடித்து போரடித்தால் மாழாது என்றெண்ணி யானை கட்டி போரடிக்கும், மாடு கட்டி போரடித்தால் மாழாது என்றெண்ணி யானை கட்டி போரடிக்கும்
அழகான தென்மதுரையா பாடல்லாம் இருக்குதுல்ல. அப்ப எல்லாமே ஒரு அபண்டன்டா தான் இருந்தது. என்னெல்லாம் பார்த்தோம்? பாண்டிய நாட்டுல கிழவிகள் புலிய தன்னுடைய தண்டட்டிய வச்சு விரட்டுவாங்களாம். ஒண்ணு எதை குறிக்கிறது? ஒண்ணு அவர்களுக்கு இடையே இருக்கின்ற தைரியத்தை குறிக்கிறது. இன்னொன்னு தங்கங்கிறது ஒரு மதிப்பு கிடையாது. அப்படின்னா அவ்வளவு செல்வ செழிப்போடு இருந்தாங்கன்னு அர்த்தம். அப்ப நாம பார்த்த சில 100 வருடங்கள் இல்ல 1000 வருடத்திற்கு முன்னாடி கூட இந்த உலகம் எப்படி இருந்திருக்கு? செழிப்பா தான் இருந்திருக்கு. இப்ப மாதிரி வறுமை எல்லாம் கிடையாது இல்லையா? அப்ப உண்மையிலேயே இந்த கல்பத்துல ஆரம்பத்திலிருந்து வருகின்ற நமக்கு 3/4 சுகம்தான். கரெக்டா இல்லையா? இப்ப கடைசியில இந்த பேக் எண்ட் ஆஃப் கலியுகம்னு சொல்றோம்ல, கலியுகத்தினுடைய இறுதியில தான் நிறைய துக்கங்கள். ஏன்னா ஆத்மா தன்னுடைய சக்தியை ரொம்பவே இழந்துருச்சு. கலைகள் எல்லாம் குறைந்து 16 கலை இருந்த ஆத்மா அப்படியே இப்ப என்ன 2 2 3 4 இதுலதான் ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கு. அதனாலதான் ஆத்மா அவ்வளவு துக்கத்தை அனுபவம் செய்கிறது. ஓகேயா? அப்ப சத்தியுகத்துல எப்படி இருக்கும்? கர்ப்ப மாளிகை இருக்கும். இப்பொழுதுதான் நாம கர்ப்பச்சிறையை அனுபவிக்கிறோம். ஏன்னா கணக்கு இருக்குது, கர்ம கணக்கு இருக்குது. முன் ஜென்மத்துல நம்ம செஞ்ச தவறுகள் எல்லாம் அங்க ரீலா வரும். அப்ப நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னா, சாட்சியா இருந்து ஒரு விஷயத்த பார்ப்போம். அப்ப நமக்கு நாம் செய்த தவறு எது, நாம் செய்த சரி எது என்பது ரொம்ப தெளிவா புலப்படும். அப்ப நம்ம வருத்தப்படுவோம்ல, சரி இப்படியா நான் நடந்துகிட்டேன். மனசுல புத்தியில ஒரு தெளிவு வந்த பிறகு நாம செய்த விஷயமே நமக்கு ஒரு துக்கத்தை கொடுக்கும், ஒரு பச்சாதாபத்தை கொடுக்கும். ரெக்ரெட் பண்ணுவோம்ல, சரி இப்படியா நான் நடந்துகிட்டேன். அப்ப அந்த கர்ப்பத்துல இருக்கும் பொழுது அந்த ஆத்மா அப்படிப்பட்ட ஒரு சாட்சி பார்வையா இருந்து தான் செய்த செயல்களையே அது பார்க்கும். அதனாலதான் அது சிறைன்னா என்ன? அந்த இடத்துல ஆத்மா ரியலைஸ் பண்ணுது, அவ்வளவுதான். அங்க தண்டனைனா என்ன அர்த்தம்? ரியலைசேஷன் நடக்குது. ஓ, இனிமே நான் இந்த தவறை செய்யக்கூடாது. மானசீகமா மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கும். இறைவன் கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கும். அந்த ஆத்மாக்கள் கிட்ட மன்னிப்பு கேட்கும். ஆனா பாருங்க, இவங்க கேக்குறது அவங்களுக்கெல்லாம் இவங்க சொல்றதெல்லாம் உங்களுக்கு கேட்காது இல்லையா? கேக்குமா கேட்காதா? ஆத்மா சரீரம் விட்டு இன்னொரு தாயினுடைய கர்ப்பத்துக்கு போன பிறகு அந்த குடும்பத்துல இருந்து இவங்க செய்த தீமையெல்லாம் இவங்க அங்க உட்காந்து மன்னிப்பு கேட்டா கேக்குமா? கேட்காது இல்லைங்களா? அப்ப அது இன்னுமே துக்கத்தை கொடுக்கும்ல. புரியுதுங்களா? அப்ப ரொம்பவே மன்னிப்பு கேட்கும், ரொம்பவே ரியலைசேஷன் நடக்கும். அப்ப அதனாலதான் அத கர்ப்பச்சிறை அப்படிங்கிறோம். சிறைனாலே அந்த இடத்துல ஒரு ரியலைசேஷன் நடக்குது. அதுக்கு பேரு தான் தண்டனை. ஆக்சுவலி ரியலைசேஷன். அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே சத்தியுகத்துல கிடையாது. ஓகே. சோ சத்தியுகம், ஆமா அதே மாதிரிதான். ஆக்சுவலி இத பத்தி ரொம்ப விளக்கமா பரமாத்மா சொல்லல. நீங்க ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்கிறீங்க. ஜென்ரலி அதே பீரியட் தான் இருக்கணும். அதை வேணா நான் தெளிவுபடுத்தி கேட்டுக்கிறேன். எங்கேயாவது அதை பற்றிய குறிப்பு இருக்குதாங்க? 9 months 9 days இப்ப சொல்றோம் கர்ப்ப காலம். ஐ திங்க் அதுதான் இருக்கணும். ஏன்னா அதை பத்தி வேற டிஃபரெண்டா குறிப்புகள் இல்லை. சோ இதெல்லாம் சத்தியுகத்தினுடைய விஷயங்கள். சத்தியுகம்ங்கிறது சூரிய வம்சம். சத்தியுகம்ங்கிறது சூரிய வம்சம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப கிருஷ்ணரும் ராதையும் தன்னுடைய எப்பொழுது 2 பேரும் திருமணம் பண்ணிக்கிறாங்க? கிருஷ்ணர், அதாவது கிருஷ்ணருக்கு பெயர் எப்படி சூடப்படுகிறது? நாராயணன். கிருஷ்ணருடைய பெயர் நாராயணன் ஆகுது. ராதையுடைய பெயர் என்ன ஆகுது? லக்ஷ்மி ஆகுது. அப்ப லக்ஷ்மியும் நாராயணனும் அந்த அரியணையில அமர்றாங்க பாருங்க. எப்பொழுது கிருஷ்ணருக்கு முடிசூடப்படுகிறதோ அப்பொழுது நாராயணன் ஆறாரு. அப்புறம் இவங்க 2 பேரும் அரியணையில அமரும் பொழுது அதுதான் சத்தியுகத்தினுடைய முதல் நாள். ஓகேங்களா? 1-1-1 நம்ம கேலண்டர்ல எப்படி சொல்றோம்? இப்ப இப்ப எத்தனாவது மாசம்? 10வது தேதி 12வது மாதம் 24வது 2024 வருடம்னு சொல்றோம்ல. அது போல சத்தியுகத்தினுடைய ஆரம்பம் 1-1-1. அங்க இருந்துதான் கணக்கு ஆரம்பிக்குது, 5000 வருடத்திற்கான கணக்கு. அப்ப சத்தியுகத்தினுடைய ஆரம்பத்துல எவ்வளவு மக்கள் தொகை இருக்கும் அப்படின்னா தோராயமாக 9 லட்சம். தோராயமாக 9 லட்சம். மீதி இருக்கிற ஆத்மாக்கள் எங்க இருப்பாங்க?
மற்ற யுகங்கள்ல இருப்பாங்க. எங்க இருப்பாங்க? பரந்தாமம். பரந்தாமத்துல இருப்பாங்க. ஏன்னா இந்த உலகத்துல சொர்க்கம் மட்டுமே இருக்கும். இந்த சங்கம யுகத்தின் இறுதியில எல்லா ஆத்மாக்களும் தன்னுடைய பரந்தாம வீட்டுக்கு போவாங்க. இந்த 9 லட்சம் ஆத்மாக்கள் மட்டுமே சத்தியுகத்துல ஆரம்பிப்பாங்க. படைப்பினுடைய ஆரம்பம், சிருஷ்டியினுடைய ஆரம்பம். ஆரம்பம்னாலும் சுழற்சியில ஒரு ஆரம்பம். எதனுடைய அடிப்படையில? ஆத்மாவினுடைய தூய்மையின் அடிப்படையில. இந்த பாயிண்ட மறந்துடக்கூடாது. ஓகே. சத்தியத்தினுடைய விஷயங்கள் இன்னும் என்ன விடுபட்டு இருக்கோ அதை நாளைக்கு பார்க்கலாம். இப்போ ஒரு சின்னதா மெடிடேஷன் கமெண்ட்ரியோட இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். மேம் இப்போ 1250 ஒரு இது சொல்றோம் இல்லையா? துவாபகம் இந்த கலியுகம் வந்துன்னா 1250னா இப்ப நமக்கு வந்து 2024 வருது இல்லையா? இப்போ அப்ப 2000 இயர்ஸ் வருமா மேடம்? அது அப்படி கணக்கு இருக்கா? 2024 அது என்ன கணக்கு? இட் இஸ் மேடம் ஆஃப்டர் கிரைஸ்ட் தானே? ஆஃப்டர் கிரைஸ்டா மேடம்? இந்த டேட் எல்லாம் எதனுடைய அடிப்படையில? கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிறிஸ்து பிறப்பதற்கு பின். இது கிபின்னு தானே சொல்றோம். ஆமா. அந்த டைம் செட்டிங் வந்து இந்த வாட் எவர் இப்ப 2024ங்கிறது கிறிஸ்து பிறந்த 2024 ஆச்சு. அதனுடைய அடிப்படையில தானே நம்ம கேலண்டர் வச்சிருக்கிறோம். அது கிறிஸ்து வந்தது வந்து நம்ம பிசி அந்த மாதிரி தான், பிஃபோர் கிரைஸ்ட் ஆஃப்டர் கிரைஸ்ட் சொல்றோம். இப்ப ஆனா 2020 வந்து ஆஃப்டர் கிரைஸ்ட். இப்ப நம்ம கிபில ஆனா தானே. இயர் வந்து 2024னா ஆஃப்டர் தட் அப்படின்னு வாங்குமா? ஆமா, ஓகே மேடம். கிறிஸ்து பிறந்த பின்பு அந்த வருடம் தான் 2024 இல்லையா? ஆமா. இப்ப நம்ம சங்கமம் பீரியட்னா 100 இயர்ஸ்னா இப்ப நம்ம 100 இயர்ஸ் வரைக்கும் தான் இருக்கும் இல்லையா? ஆமா. 2124 அப்படிதான் இருக்கும். இல்ல, இப்ப 1936லயே சங்கம யுகம் ஆரம்பிச்சிருச்சு. ஆ அப்ப 1936ல இருந்து 100 இயர்ஸ்னா 2036. ஓகே 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 another 12 இயர்ஸ். ஓகே. ஓகேப்பா. சோ நம்ம சின்னதா ஒரு மெடிடேஷன் பண்ணிக்கலாம், அப்புறம் கிளாஸ் பண்ணிக்கலாம். எல்லாரும் கொஞ்சம் சௌகரியமா உட்காந்துக்கோங்க. வேற எந்த காரியம் செய்வதாக இருந்தாலும் கொஞ்ச நேரம் அதையெல்லாம் தள்ளி வச்சுட்டு முழுமையாக இந்த தியான பயிற்சியில உங்களை உட்படுத்திக்கோங்க. ஓம் சாந்தி. நான் ஆத்மா இருபுருவ மத்தியில் அற்புதமாக ஜொலிக்கின்ற சைத்தன்யமான உயிரோட்டமுள்ள அற்புதமான சக்தியாக எனது சுயராஜ்யம் என்கின்ற சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கின்றேன். எனது அழியாத சிம்மாசனத்தில் இருந்து இந்த உடலை எனது கட்டளைப்படி இயக்குகின்றேன். நான் ஆத்மா, சுயராஜ்ய அதிகாரி, கர்மேந்திரியங்களுக்கு அடிமை அல்ல என்று என்னை சுயராஜ்ய அதிகாரியாக பரமாத்மா உருவாக்கி இருக்கின்றார். நான் ஆத்மா எனது மேலான கர்மங்களின் மூலமாக ஸ்வர்க்கத்தின் ஆஸ்தியினை அடைய போகின்றேன். இப்பொழுது பரந்தாம வீட்டிற்கு சென்று சத்யுகத்திற்கு நான் திரும்ப வர வேண்டும். அப்படிப்பட்ட சிரேஷ்டமான கர்மங்கள் நான் உருவாக்க வேண்டும். அப்படிப்பட்ட புண்ணிய கணக்கினை நான் சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணமானது எனது மனதிற்குள் மிக அழகாக ஊற்றினை போல உற்பத்தியாகின்றது. நான் அடைய போகின்ற பாக்கியம் என்ன? இப்பொழுதும் பரமாத்மாவினுடைய துணையின் மூலமாக அவரின்
அன்பு, சக்தி, பாலனை, இப்படி இந்த சங்கம யுகமே சந்தோஷமயமான யுகமாக மாறியிருக்கின்றது. இந்த ஆனந்தமான மனநிலையோடு ஒவ்வொரு நாளும் துவங்குவேன். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.